இந்த வீடியோவில் ஒரு ஆடுகளுக்கு இயற்கை முறையில் குடற்புழு நீக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 2 மெத்தட் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இல்லை இப்போவும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் வந்துருச்சு, குடற்புழு நீக்கம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் குடற்புழு இருக்காங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ தானே வந்துட்டு குடற்புழு நீக்கம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு குடற்புழு இருக்கா நம்ம ஆடுகளுக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆடுகளோட டெய்லி வந்துட்டு கொட்டைகளை போய்ட்டோ இல்லை பண்ணைகளை போய்ட்டோ அதோட கழிச்சலை நீங்கள் வந்துட்டு அதோட சாணியை வந்துட்டு நீங்கள் புழுக்கையை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? புழுக்கையிலையோ இல்லை கழிச்சலையோ புழுக்கள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு புழுக்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணியாகணும். ஒரு சில ஆடுகளுக்கு வந்துட்டு கழிய ஆரம்பிச்சுன்னா ஓவராக ஸ்மெல் அதிகமாக அடிக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணியாகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு குடற்புழு, அதே மாதிரி ஆடு ரொம்ப டல்லாகவே இருக்கும், மெலிஞ்சு காணப்படும். ஓகேங்களா? வெயிட்டே ஏறாது.